வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் பார்த்தது என்னென்னா, அந்த மாதிரி யானை சவாரி, அதுக்கப்புறம் ஜிப் லைனர் இதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி இந்த வீடியோ. நம்ம கேரளா டூரில் பார்ட் 2 வீடியோ இது போடுறோங்க. இந்த ஜிப் லைனர் பார்த்தோம்ல, ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் கிளம்புன பிளேஸ் என்னென்னா சத்திரம் அப்படின்ற ஒரு இடங்க. அது அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மலை முகடு. அங்கே தான் போக போகிறோம். அப்புறம் இன்னொரு கேவ் பள்ளத்தாக்கு அதுக்கும் போக போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 வண்டியும் வந்து கிளம்பியாச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு தெரியுங்களா? அந்த 3 வண்டி போகும்போது ஜுராசிக் பார்க் படத்தில் அந்த காட்டுக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா, 3 வண்டி அதே ஃபீலாக தான் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போகும்போது ஃபீல் ஆகும். இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போங்களே, அது ஒரு தனி த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்தா மறுபடியும் ஆஃப் ரோடு தாங்க. இதில் 100% ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா அதில் வந்து 70% ஆஃப் ரோடு தான். வெறும் 30% மட்டும்தான் ரோட்டில், தார் ரோட்டில் பார்த்தோம்னா. இப்போ காடு கரை மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. 2 சைடு அந்த பைன் மரம் இருக்கும், சில்வர் ஓக்குன்னு சொல்லுவோம், அந்த மரம் இருக்குது. அது ஹில்ஸில் நிறையா இருக்கும். பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஒரு முழு மன அமைதி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரைடு எடுத்துகிட்டு போகலாங்க. மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகலாம். பூரா க்ரீனிஸு, ஒரு நேச்சுரல் வியூ மட்டும்தான். பார்த்தா மலை முகடுகள் எல்லாம் இருக்கும். சடனாக பார்த்திங்களா அடுத்த ரோடு கீழே இறங்கிடுச்சு. நம்ம போகிற வழியில் வந்து 2 செக் டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க, பெரிய பெரிய செக் டேமு. அதுவும் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். என்னடா வெறும் டீ எஸ்டேட்டே காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பிளேஸ் போனோம்னா வெறும் இது தான் இருக்கும், டீ எஸ்டேட், மலை, மரங்கள், அவ்வளோதான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு இயற்கை காற்று வாங்கலாம், இயற்கையாக கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். போகிற வழியில் பாருங்கள் ஒரு ஆறு வறண்டு கிடக்குது. இடையில் நாங்கள் இன்னொரு ஆறு இருக்குது. நான் கேட்டேன், என்னங்க ஆற்றுல தண்ணி இல்லைன்னு கேட்டேன். நம்ம ஓட்டுநர் என்ன சொன்னார்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆற்றுல தண்ணி இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நிப்பாட்டிட்டார். இப்போ அங்கே தான் நம்ம இறங்கி நிற்கிறோம். இப்போ நம்ம 3 வண்டி வந்துட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வண்டியும் வந்துருச்சு, 3 வண்டி வந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது ஒரு சின்ன மினி பார்க் மாதிரிங்க. பூக்கள் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இங்கே நேச்சுரல் ஐட்டம் விற்றாங்க, சாம்பிராணி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கடை தான் சாம்பிராணி, தேன் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆற்றுக்கு வந்துட்டோம். குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஊஞ்சல் விளையாடுறதுக்கு இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கொஞ்சம் பார்த்தா தண்ணியில் தாமரையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரிலாக்ஸ்க்காக வந்தோம். இது சரளம் பண்ணுங்க, பார்த்து நிற்க, இல்லாட்டி சரிச்சு விட்ரும். நமக்கு தான் கடப்பார் நீச்சல்லேருந்து எல்லா நீச்சல் தெரியுமே, அதனால் வந்து நம்ம பக்கத்துலேயே உள்ளே போய் தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி. ஹில்ஸில் அப்படியே போய் ஆஃப் ரோட்டில் வரும்போது எல்லாம் மேட்டில் ஓட்டிகிட்டு வந்து இடுப்பெல்லாம் கலந்துருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பிரேக்கு. இந்த இடம் தான் பாருங்க, அள்ளி. அப்படியே நம்மளும் வந்து ஒரு செல்ஃபியை போட்டு உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக வந்து வீடியோ எடுத்தாச்சு. இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கட் பண்ணி போட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அப்பப்போ என்னோடய மூஞ்சி நான் காட்டிக்கிறேங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு இப்படி தான் இருக்கும். எங்கேயாச்சும் பரவாயில்ல, அங்கங்கே தார் ஜல்லி இருக்குது. அடுத்தலாம் போவார், வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும், பாறையும் மண்ணு தான் இருக்கும். அதில் தான் ஓட்டுவோம். டீ தூள் பறிக்கிறாங்க பாருங்கள். டீ தூள் இல்லை, தேயிலை. இதை நம்ம போய் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா டீ தூளாக வரும் நமக்கு. மக்கள் ஆனால் இந்த தேயிலை எஸ்டேட்டில் பார்த்து இறங்கணும், பூரா அட்டைப்பூச்சியாக இருக்குங்க. அட்டை நம்ம ஏறுறது தெரியாது, கடிக்கிறதும் தெரியாது. நம்ம அப்படியே அந்த பேக்கில் அந்த கவர் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு ஒரு செல்ஃபியை போட்டோம் பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே வேறு. இதுதான் சொன்னேன் பாருங்க, கூட தார் ரோட் இருந்துச்சு, இப்போ தாரையும் காணும், ஒன்றையும் காணும். எல்லாம் மேட்லையும் விட்டு. இன்னொன்று சொல்லிடுறேன், பேக் பெயின், இந்த ஜாயின்ட் பெயின், ஏதோ ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த ரைடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நல்லாயிருக்கு. எங்களுக்கு இடுப்பெலும்புலாம் ஒடிச்சு போச்ச மாதிரி, ஒடிச்சு அப்படியே அடித்து போட்ட மாதிரி வெளியே மறுநாள்லாம் எந்திரிக்கவே முடியல. ஸோ பெயின் இருக்கவங்க, போன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ட்ரெக்கிங்கு ரோடே இல்லை பாருங்கள்.
அதில் வந்து ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு இடிச்சிட்டாங்களா எடுத்து ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நம்ம வந்து பூரா சிங்கங்களாக போனோமா, அதனால் நாங்கள் நிப்பாட்டாதையும் போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டோம். பாருங்கள் ரோடு, இதுதான் ரோடு. சூப்பராக இருக்கும். பார்த்தா இந்த ப்ளூ கலர் வானத்துக்கும் இப்போ அங்கே எங்கே போகிறோம்னா அந்த சத்திரன்ற பிளேஸில் சுற்றி மலை முகடாக இருக்கும். இதான் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை வண்டிங்க. கேரளா கவர்மெண்ட் ஏதோ கட்டியிருக்கு பில்டிங்கு. சரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏதோ ப்ராப்ளத்தினால. இதை பார்க்கத்தான் இவ்வளோ தூரம் வந்து வந்தாங்க. இது ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னாங்க. நிறைய படத்தில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் எந்த படமும் தெரியல, மலையாள படமாக சொன்னாங்க. நமக்கு பேர் தொலையில இல்லை. அதுக்கடுத்தபடியே இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் கிளம்பி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப ஆஃப் ரோட் ட்ரைவ் தான், ரோடுன்னு இல்லை. அடுத்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு இடம் நிப்பாட்டினாங்க பாருங்கள், சாமி மறக்கவே முடியாது. அதெல்லாம் மழை பெஞ்சதுன்னு இங்கே அங்கெல்லாம் போகணும்னா வழிக்கு பள்ளத்தாக்கில் தான் விழுவோம். அந்த லெவலில் இருக்கும் அந்த. இப்போ நாங்கள் இன்னொரு முகட்டுக்கு வந்தோம், மலை முகடு வந்து நின்றுட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இது ஒரு பிளேஸு. ஸோ இங்கே பூரா மலை, அதை கவர் பேஸ் பண்ணி தான் டூரிஸ்ட் பிளேஸே இருக்கும். இங்கே வந்து நிறுத்தினோடனே நான் பார்க்கும்போது புழுதியை கிளப்பிட்டு ஒரு வண்டி வந்ததுங்க. இப்போ அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம், அந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம், அந்த வழியில் தான். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வண்டியெல்லாம் புழுதியை கிளப்பிட்டு வந்துச்சுங்க. இதான் அங்கே போகுது பாருங்கள். இங்கே ரோடுன்றதே இல்லை, எல்லாமே மண்ணில் மலையில் தான் போகிறோம்லாம். ஆக்சுவலாக இது 4 வீல் ட்ரைவ்லாம் வேண்டியது இல்லைங்க, 2 வீல் ட்ரைவ் தான். நம்ம வந்த வண்டி எல்லாமே பேக் மூமெண்ட் மட்டும்தான், ஃப்ரண்ட் மூமெண்ட் இல்லை. 4 வீல் ஆக்சுவலாக தேவையில்லை அதுக்கு. இப்போ போல் அடுத்த ஒரு வண்டி வந்துருச்சு. இங்கே பூரா பேக்கேஜ் இந்த மாதிரி தாங்க, கமாண்டர்னு சொல்லி அந்த வண்டி பேர். இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரே குஷியாகி போச்சு. நம்மளும் இப்படி வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு, நம்மளும் எத்தனை நாள் தான் ரோட்லேயே ஓட்டுறது. அதனால் ஒரு சாங்கை போட்டு வரலாம் பாருங்கள். விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிச்சாகணும். 50 மடம் எஞ்சுவது தேடாம் 5 வித தொடுமை ஆதாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை இது கரையே இல்ல காட்டாரு ஒரு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அவ்வளோதான், இறங்கியாச்சு. இப்போ வந்து இது இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து ஒரு இன்விசிபிள் ஏர்போர்ட் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் கிடையாது, ரன்வே, மிலிட்ரி ரன்வே. பார்த்தா தெரியும் பாருங்கள், சுற்றி மலை. இந்த ரன்வே வந்து மிலிட்ரி பர்பஸுக்கு வந்து இந்த ரன்வே போட்டிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்டு அந்த மாதிரி வந்து இறங்குறதுக்கு. இது ரன்வே. ஆக்சுவலாக ரோடான்னு கேட்டால் இல்லைங்க, இது ரன்வே, ஆர்மி ரன்வே. இங்கே வந்து மலைக்கு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்விசிபிளாக போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை இப்போ நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போனாலே இதெல்லாம் காட்டுவாங்க. இன்விசிபிள்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் டூரிஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த டிரைவர் கூப்பிட்டு போய் காட்டுறாங்கன்னா அப்புறம் அதில் என்னங்க ரகசியம் இருக்குது. திரும்ப போகிற வழியில் காப்பி சீசன்லாம் ஃபுல்லாக காப்பி பூத்து குலுங்குச்சு. இது பூரா காப்பி பூங்க, அதுதான் காப்பி செடி. இப்போ வந்து ஃப்ளவரிங் டைமு. பூரா அடுக்கு மல்லி மாதிரி அப்படியே பூத்து இருந்துச்சு. மனமும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நாங்கள் சும்மா விடுவோமா, அதில் 4 குச்சி பறிச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா அந்த பள்ளத்தாக்குக்கு போகிறோம். பொருளில் இது ஒரு செக் டேம், சின்ன செக் டேம்ங்க. இது வந்து நல்ல வியூ பண்ணி போகிறோம். இந்த செக் டேம் முடிச்சுட்டு அடுத்து போகிற வழியில் பார்த்தா இன்னொரு செக் டேம், பெரிய செக் டேம் இருந்துச்சு.
3 வண்டி நம்ம எடுத்துகிட்டு போனது 3 வண்டிங்க. ஸோ அதனால் 3மே ஈவனாக தான் ஒன்றுக்கு ஒன்று டச்சிலே தான் போனோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து மீதி 2 வண்டி சப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்காக. நாங்கள் வந்த டைம் வந்து ட்ரை சீசனுங்க. இது வந்து 2வது செக் டேம். பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குங்களா? இதுதான் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே எனக்கு மேகமலை ஃபீல் தான் வந்தது. மேகமலையில் இப்படி தான் இருக்குது. 3 டேம் இருக்குது மேகமலையில். நாங்கள் ஆக்சுவலாக வேகமான் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். இது முடிச்சுட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். இதோட அடுத்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தோம்னா, நம்ம தேக்கடி போட் ஹவுஸ் வரும். அதுக்கடுத்து என்னென்னா அந்த கலரி ஷோன்னு போனோம். அதில் என்னென்ன ப்ரோக்ராம் நடந்தால் அத்தனை வீடியோ எடுத்துருக்கோம். அது உங்களுக்கு அடுத்த வீடியோ நாளாப்பட்டா வரும். இதுதான் அந்த செக் டேம். பார்த்துங்க, பெருசு. கேரளா போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த லைக் பட்டனே அமுக்குங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸுக்கு நெருக்கி வந்தாச்சுங்க. இது நம்ம அந்த செக் டேம் வழியை தான் நம்ம சுற்றி வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. என்னோடய வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை பாருங்கள். அடுத்த வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இதோட தொடர்ச்சி வரும். மீண்டும் இது போன்ற வீடியோ சந்திக்கலாம். நன்றி. இந்த வரங்க நல்ல